கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 113:6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்துகிறார். அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளையும் பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் ஜெபித்து நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பகல் முழுவதும் கர்த்தர் எங்களை காத்தீர், வழி நடத்தினீர், பலப்படுத்தீர். எங்களுக்கு ஆண்டவரே ஒரு அரணாய் இருந்து எல்லா போராட்டங்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினீர். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை கொட்டி சேர்த்திருக்கிற மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீரை பொறுப்படுத்த வழி நடத்தியறலாம். உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: தம்மை தாழ்த்துகிறார், தம்மை தாழ்த்துகிறார். முழு வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் தம்மை தாழ்த்துகிறார் என்கிறதை குறித்து ஒரே ஒரு வசனத்தில் தான் போடப்பட்டுள்ளது. மற்ற இடங்களிலே அது வேறு விதமாய் சொல்லப்பட்டிருந்தாலும், வேறு காரியங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும், நேரடியாய் தேவன் தம்மையே தாழ்த்துகிறார் என்கிற வசனம் எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றால் இங்கு ஒரு இடத்தில் மாத்திரம்தான் சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது எனக்கு மிகவும் ஆச்சரியமான காரியமாய் காணப்பட்டது. காரணம் என்றால், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் மனுஷனை நேசித்து தம்மை கீழ்ப்படுத்தி அவர் நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தெழுந்தார், அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனா இங்க வசனம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே சங்கீதக்காரர் மூலமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. பிதாவான தேவனானவர் தம்மை தாழ்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படி ஒரு மனுஷன் அவன் தாழ்த்துகிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டுமோ, எப்படி ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாய் தம்மை தாழ்த்துகிறவனாய் காணப்பட வேண்டுமோ, அதை கர்த்தர் இங்கு ஒரு முன்மாதிரியா இருந்து சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு மனிதர்களிடத்திலே தங்களை தாழ்த்துவதற்கு யோசிக்கிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி, அல்லது ஒரு மனுஷன் என்னை எப்பயும் கீழே பாத்திரக்கூடாது, மனத்தாழ்மையுள்ளவர்களா இருக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறார்கள். இன்னும் சில ஜனங்கள் தேவ சமூகத்துல வந்து தங்களை தாழ்த்துறதுக்கு, தேவ சமூகத்துல வந்து ஒப்பு கொடுக்கிறதுக்கு அதற்கும் அது பயமுள்ளவர்களாயும் அல்லது அதற்கு ஒப்பு கொடுக்க மனமில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, அந்த சராசரங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் தம்மை தாழ்த்துகிறாராம். அவர் தம்மை தாழ்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் யார்? அந்த சராசரங்களை உருவாக்கினவர். அவர்தான் நட்சத்திரங்களையும் கோள்களையும் சூரியனையும் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் அவர்தான் உருவாக்கினார். தூதர்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த மிருக ஜீவன்களையும் அல்லது மூப்பர்களையும் அந்த சிங்காசனங்களையும் கர்த்தர் தான் உருவாக்கினார். அவர் என்ன செய்கிறார்? தம்மை தாழ்த்துகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு மனுஷனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சு, கொஞ்சம் நல்ல நிலைமையில ஒரு தொழிலதிபனா மாறிட்டாரு, அல்லது கொஞ்சம் நல்ல பணப்பழக்கம் வந்துருச்சுன்னா அவர்களை தாழ்த்துகிற அனுபவத்துக்குள்ள போக விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு எனக்கு நல்ல நிலைமை வந்துருச்சு, நான் ஏன் இறங்கி போகணும்,
என்னிடத்துல பணபலம் இருக்கிறது, நான் நினைச்ச ஆட்கள் என்னிடத்துல வருவாங்க, நான் சொன்னா கேட்கறது ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் தங்களை தாழ்த்துகிறதிலே அதிலே குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறார். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் தம்மை தாழ்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த தாழ்த்துகிறார் என்கிற வார்த்தையை கொண்டு நான் தியானிக்கும் பொழுது எபிரேய மொழியிலே அது என்ன சொல்லி இருக்கிறது? தமிழ் வார்த்தையில தான் அது தாழ்த்துகிறார் என்று சொல்லி இருக்கோ, அவர் இறங்கி வர்றதா சொல்லி இருக்கோ என்று சொல்லி நான் இங்கிலீஷ் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுகிறது என்றால், அவர் ஹம்புல் என்கிற வார்த்தையை அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அங்கேயும் தாழ்த்துகிறார் என்றுதான் சொல்லியிருக்கு. இன்னும் அதை தியானிக்கும்படியா எபிரேய மொழியிலே போய் நம் சில வார்த்தைகளை தியானித்து பார்த்தேன். அந்த மூல பாஷையிலே தியானித்து பார்க்கும் பொழுது அங்கேயும் அந்த தாழ்த்துகிறார் என்கிற வார்த்தைக்குரிய அந்த எபிரேய மொழியின் வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டுள்ளது. ஹம்புல் என்கிற அர்த்தத்தையுடைய எபிரேய மொழியின் வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டது. அதனுடைய டெபினிஷனை நான் படிச்சு பார்க்கும் பொழுது அந்த பேரினுடைய டெபினிஷன், அதனுடைய பொருள் என்ன சொல்லுகிறது என்றால், தம்மை குறைத்து என்று சொல்லுகிறது. அவர் தம்மை லோவராக்கி குறைத்து என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலும் அதற்கும் குறைவாக எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய நிலைமையிலிருந்து குறைத்து வருகிறதை அந்த வசனம் காட்டுகிறது என்று சொல்லி எபிரேய மொழியில அந்த மூல பாஷையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த வசனம் முதலாவதாக தேவ சமூகத்துல வருகிற நமக்கு மேலோட்டமாய் நாம் பார்க்கும் பொழுது, அதை மேலும் நாம் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனா குறிப்பாய் இந்த வசனம் நம்மளுக்கு மேலோட்டமாய் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்மை தாழ்த்துகிறதிலே நாம் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நம்மை தாழ்த்துகிறதிலே ஒருபோதும் நாம் அதை விட்டு விலகி போயிடக்கூடாது. நம்மளை தாழ்த்துகிறதிலே நாம் ஒருபோதும் தவறி போயிடக்கூடாது. ஏனென்றால் நம்மளை உருவாக்கின தேவனே தம்மை தாழ்த்துகிறவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. அப்ப அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். அதே போலதான் நம்மள அவர் தாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு அவர் பெருமையோடு இருக்கிற தேவன் அல்ல, அவர் மேட்டுமையோடு இருக்கிற தேவன் அல்ல. அவர் முதலாவது தன்னை தாழ்த்தி காண்பித்துதான் நமக்கு சொல்றாரு, என்னை போல நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருங்கள், என்னை போல மனத்தாழ்மையுள்ள தேவ ஜனங்களாய் காணப்படுங்கள், என்னை போல தங்களை தாழ்த்துகிற தேவ ஜனங்களாய் காணப்படுங்கள் என்று முதலாவதாக இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. சரி, வேதத்திலே இந்த தாழ்த்துகிறார் என்கிறதுக்கு பொருளை உடைய இன்னும் சில இடங்களை குறித்து நான் தியானிக்கும் பொழுது, முழு வேதாகமத்திலே அநேக இடங்களிலே கர்த்தர் இறங்கி வருகிறதை, தன்னை குறைத்து காட்டுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனா மிகவும் முக்கியமான 3 வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி அதன் பின்பாக எதற்காய் தாழ்த்துகிறார் என்கிற வார்த்தையை கொண்டு நாம் தியானிப்போமாக. எந்தெந்த இடங்களிலே கர்த்தர் நம்மளை தம்மை தாழ்த்தினார் என்பதற்கு 3 முக்கியமான குறிப்புகள், 3 முக்கியமான இடங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. சரி, 20வது வசனத்திற்கு அப்புறம் நம்ம வாசிக்கும் பொழுது 21 இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:21 சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் ஆடைய கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுல எங்க தாழ்மை வருது? இங்க எங்கு கர்த்தர் தம்மை தாழ்த்தினார் நம்ம பார்த்தோம்னா, அது வெளிப்படையாய் தேவன் தம்மை தாழ்த்தினார் என்று அந்த வசனம் சொல்லாவிட்டாலும் அங்க அவருடைய செய்கை, அவருடைய கிரியை எப்படி இருக்கின்றால் தம்மை குறைத்து காட்டுகிறதை அங்கு இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் அவர் சொல்றாரு, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உருவாக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளை நீங்க சாப்பிடலாம், ஆனா தோட்டத்தின் நடுவே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை நீங்கள் புசியாதிருங்கள். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசியாதிருங்கள். அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே என்னாவீர்கள், சாகவே சாவீர்கள் என்று சொல்லி அங்கு கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
ஆதியாகமம் 2:17 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இங்கே கர்த்தர் ஒரு கற்பனையை கொடுக்கிறார், ஒரு சின்ன கட்டளையை கொடுக்கிறார். இப்ப ஆதாமுக்கு ஏவாளுக்கு இருக்கிற வேலை என்ன? அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், எல்லா கனிகளை புசிக்கணும், இன்பமான ஸ்தலத்தில் அவர்கள் காணப்படும். ஆனா இங்க ஆதாமும் ஏவாளும் பிசாசினால், அதாவது வலு சர்ப்பத்தினால் அங்கு வஞ்சிக்கப்படுகிறார். சாத்தான் அவர்களை வஞ்சித்த உடனே இந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறி போறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாத இரக்கமில்லை, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறி போறார்கள். இப்ப கீழ்ப்படியாதவர்களாய் மாறி போன உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு ஒரு சின்ன சிச்சையை தான் கொடுக்கிறார். சிச்சையை கொடுத்துட்டு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு தோலாடையை கொடுக்கிறார். அவர்களை முற்றிலும் அழித்து விடவில்லை. நான் தான் உங்களை உருவாக்கினேன், என் சாயல்ல தான் உருவாக்கப்பட்டீங்க, இனிமே எனக்கு நீங்க கீழ்ப்படியல, அதனால நான் உங்களை துரத்தி விடுறேன், அதனால நீங்க அழிஞ்சு போவீங்க என்று சொல்லி உடனே அவர்களை அழித்து விடவில்லை. அதே நேரத்துல கர்த்தர் அவர்களை கைவிடவும் இல்லை. ஏனென்றால் இங்கு தோலாடையை கொடுக்கிறதோடு கர்த்தர் நிறுத்தல. அதன் பின்பாய் நாம் படிக்கிறோம், ஆபேலும் காயினும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவர்களோடு உறவாடி கொண்டுதான் இருந்தார். ஏதேனிலே உறவாடினது போல உறவாட விட்டாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிற தேவனாய் தான் காணப்பட்டார். யோசித்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் அல்லது நாம் நேசிக்கிறவர்கள் நமக்கு விரோதமா கீழ்ப்படியாம நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டா நம்ம என்ன நினைப்போம்? அவங்க இனிமே என் வாழ்க்கையில தேவையில்லை, அவங்க இனிமே நான் இருந்தா அவர் ஒரு துரோகி, அவன் என்ன ரொம்ப காயப்படுத்திட்டான், அவன் என்ன ரொம்ப வெறுக்க பண்ணிட்டான், இனிமே அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே விலகி போயிடுவோம். இல்லைன்னா அவர்களை நாம் ஒதுக்கி வைத்துருவோம். ஆனா இங்க கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, அவர்கள் என்னதான் துரோகம் செய்தாலும் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிற தேவன் தன்னை ஒரு தகப்பனை போல இறங்கி வருகிறார். தகப்பனை போல தம்மை தாழ்த்துகிறார். இறங்கி வந்ததுனாலதான் அங்கே தேவன் ஒரு தோலாடையை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவங்க சொல்றாங்க, நாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம், எங்கள் மகிமையின் சரீரம், எங்களுடைய மகிமையின் ஆடை எடுபட்டு போனது, நாங்க நிர்வாணமாய் இருக்கிறோம். உடனே தேவன் என்ன செய்கிறார்? நீ இதையதான் பாவம் செஞ்சீங்க, நீங்க தான் இப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க அப்படி அவர்களை அனுப்பிடல, மரத்துக்கு பின்பாக விழுந்து கொள்ளுங்கன்னு சொல்லல. அவர்களுக்கு ஒரு தோலாடையை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் முதல் கர்த்தர் தம்மை தாழ்த்துகிற அனுபவத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக எங்கு தம்மை கர்த்தர் தாழ்த்துகிறார், அதன் பின்பாக அநேக இடங்கள் நாம் பார்க்க முடியும். ஆனால் முக்கியமான இரண்டாவது இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 3:16 நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான வசனம் தான். அந்த வசனத்தின் கடைசி பகுதியுள்ள இப்படியாய் சொல்லுகிறது, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி, யாரை தந்தருளுகிறார்? தம்முடைய குமாரனையே அனுப்புகிறார். அவன் சொல்லுது, ஒரே பேரான குமாரனை. அவருக்கு தெரியும் இந்த குமாரன் போனால் அடிக்கப்படுவார், இந்த குமாரன் போனால் எல்லாராலும் வெறுக்கப்படுவார், இந்த குமாரன் புறப்பட்டு போனா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவரை தூஷிப்பாங்க, அவரை காரி துப்புவார்கள், அவர் தாடையை அவர்களை இழுத்து வேதனைப்படுத்துவார்கள், அவருடைய தலையிலே முள்முடி சூட்டுவார்கள், அவர் கரத்திலும் கால்களும் ஆணிகளை அடைப்பார்கள். எல்லாம் தெரிந்தும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் அனுப்புகிறார். நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புவோமா? நாம முதலாவது இறங்கி போவோமா? நம்ம என்ன சொல்லுவோம்? பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுப்போம்? உன்னை கர்த்தர் நல்ல நிலைமையில வச்சிருக்கிறப்பா, நீ ஏன் அவளை இறங்கி போனோம்? நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறோம், நம்ம ஏன் அந்த பாவிகளோட இறங்கி போனோம்? அவ்வளவு அடிக்கப்படுகிற இடத்துக்கு நம்ம ஏன் இறங்கி போகணும்னு சொல்லி அப்படிதான் கற்றுக் கொடுப்போம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருங்க, தம்மை ஒரே பேரான குமாரனாய் மாற்றி அவர் இறங்கி வருகிறதை காட்டுகிறது. அப்ப அங்கேயும் தம்மை தாழ்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக எங்கு தம்மை தாழ்த்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம்
2வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2:8 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அவராவது சிலுவையிலே மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். 3வதாக எங்கு தாழ்த்துகிறார்? அவர் மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுக்கிற தேவனாய் காணப்பட்டார். அவர் வந்துட்டாரு, அவர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆனா அவர் கோபப்படவே இல்லை. தேவனுடைய ஜெபாலயத்தில் அவர் கோபப்பட்டார். கயறுகளின் சாட்டையை எடுத்து எல்லாரையும் அடித்தார். வியாபாரம் பண்ணுகிறவர்களை துரத்தி விட்டார். ஆனா எப்ப அவருக்கு ஒரு மாதகம் வருகிறதோ, எப்ப அவர் அடிக்கப்படுறாரோ, அவர் சொல்லல நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய மனுஷன், நான் தான் இந்த பூமியை உண்டாக்கினேன். மற்ற இடங்கள்ல சொல்றார், ஆபிரகாம் இந்த நாளைக்கான வாஞ்சியுள்ளவனாயிருந்தான், காத்து கொண்டிருந்தான். இன்னொரு இடத்துல சொல்ற, நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இவையெல்லாம் குமாரனுக்கு முன்பாகவும் குமாரனால் உருவாக்கப்பட்டது என்று சொல்ற. மற்ற இடங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமையின் காரியத்தை மறைமுகமாய் சொல்லுகிற தேவன். ஆனா இங்கு என்ன செய்கிறார்? அவர் தம்மை கீழ்ப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, தம்மை தாழ்த்தினார். இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது? அவர் தம்மை தாழ்த்துகிற தேவனாய் காணப்படுகிறது. எதற்காக? அவர் நம்மளை மீட்டுக் கொள்ளுவதற்காக. அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுவதற்காக. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தரை ஒரு விதத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன விதம்? அவர் அக்கினிமயமான தேவன், அவர் அண்ட சராசரங்களை தேடித்த தேவன். ஆனா இன்னொரு முகமும் அவருக்கு இருக்கிறது, இன்னொரு பகுதியும் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு என்ன பகுதி? அவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? கட்டப்பட்ட சிறைச்சாலையில் அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் குறைவிலே காணப்படுகிறீர்களா? உங்கள் குறைவிலே அவர் உங்களோடு பங்கு கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் துக்கத்திலே காணப்படுகிறீர்களா? அவர் உங்கள் துக்கத்திலே பங்கு கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களா? அவர் தம்மை தாழ்த்தி அவர் சோதனைக்கு உட்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப அந்த சராசரங்களை படைத்த தேவன் தம்மை தாழ்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆனா இனியும் திரும்பியும் அவர் இறங்கி வருவார். ஆனா அப்ப அவர் தாழ்த்துகிறவராய் இறங்கி வர மாட்டாரு, பராக்கிரமத்தின் தேவனாய் இறங்கி வருவார். இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாழ்த்துகிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப தாழ்த்துகிறார் என்றால் எதற்காய் தம்மை தாழ்த்துகிறார்? எதற்காய் தேவன் தம்மை தாழ்த்துகிறாரா? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 2 காரியத்தை குறித்து சொல்லுது. எதற்காய் தம்மை தாழ்த்துகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 6வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். வானத்தை பார்க்கும்படியாகவும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படியாகவும் தம்மை தாழ்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இதுல 2 காரியங்கள் காணப்படுகிறது. அவர் எதற்காய் தாழ்த்துகிறார்? பார்க்கும்படியாக. எதை? வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் பார்க்கும்படி அவர் தாழ்த்துகிறார். இதுல குறிப்பா இன்றைக்கு அந்த முதலாவதாக பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் என்கிற வசனத்தை நாம் தியானிப்போமாக. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எதற்காய் தம்மை தாழ்த்துகிறார்? பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி அவர் தம்மை தாழ்த்துகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அது எதை சுட்டி காட்டுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னுடைய கரம் இவை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவையெல்லாம்? அண்ட சராசரங்களை படைத்தவர். அவருடைய கரத்தினால் பூமியை உண்டாக்கினவர், அவருடைய கரத்தினால் மனுஷனை உண்டாக்கினவர், அவர் தம்முடைய வார்த்தைகளினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவராய் இருந்தாலும், அந்த வார்த்தை சொல்லுது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். எதற்காய் தம்மை தாழ்த்துகிறார்?
பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி தாழ்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது எப்படி பார்க்கிறாராம்? அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். நோக்கி பார்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கவனமாய் பார்க்கிறதை காட்டு, கவனமாய் பார்க்கிறதை காட்டு. அதுக்காகவே அவர் அதை பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார், அல்லது அதற்காகவே அவர் இறங்கி வந்ததாய் காட்டுகிறது. அந்த நோக்கி அவர் தம்மை பார்க்கும்படியாகவே தம்மை தாழ்த்துகிறது அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, யாரை நோக்கி பார்க்கிறார்? பூமியில் உள்ளவைகளை நோக்கி பார்க்கிறார். இந்த பூமியில் உள்ளவைகள் என்னென்ன அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. 3 கூட்டத்தாரை காட்டுகிறது. யாரை நோக்கி பார்க்கிறார்? 3 கூட்டத்தாரை நோக்கி பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். யார் யார்? வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 66:2 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனை பார்க்கும்படியாக, சிறுமைப்பட்டவனை நோக்கி பார்க்கும்படியாக, 2வது நொறுங்குண்டவனை நோக்கி பார்க்கும்படியாக, 3வதாக அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கும்படியாக. இன்றைக்கு தேவன் அவர் தம்மை தாழ்த்துகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இந்த 3 கூட்டத்தாரை நோக்கி பார்க்கும்படி இறங்கி வருகிறது. இதை சொல்லும் பொழுது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கவுன்சிலிங்ல சொல்லப்பட்ட வார்த்தை அது என்னன்னா, அது பேரண்டிங் கவுன்சிலிங். அதுல அந்த பேரண்டிங் கவுன்சிலிங்ல பிள்ளைகிட்ட எப்படி அணுகணும், அதாவது அந்த நாட்கள் அணுகின விதங்கள் வேறு, கம்பு குச்சியை வச்சு அடி வெளுத்துருவாங்க. ஆனா இந்த நாட்கள்ல இருக்கிற பிள்ளைகள் அல்லது 2K கிட்ஸ் சொல்றாங்க, இந்த பிள்ளைகள் இந்த புதுசா இருக்கிற ஜென் பீட்டா என்று நினைக்கிறேன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரு ஜென் பீட்டா என்று நினைக்கிறேன். இந்த ஜென் பீட்டா ஜென் ஆல்பா ஜனங்கிட்ட அவங்கிட்ட எப்படி பழகணும், பிள்ளைகிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி அந்த பேரண்டிங் கவுன்சிலிங்ல குறித்து அதுல பேசி கொண்டிருந்தார். அதுல பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் பிள்ளைகிட்ட பேசும்போது அவங்க ஹைட்டுக்கு இறங்கி வரணும்னு சொல்றாங்க, அவங்க நிலைமைக்கு இறங்கி வரணும். நீங்க உங்க உயரத்துல இருந்து நீங்க அவங்ககிட்ட போயிட்டு என்ன சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, எப்படி இருந்துச்சு, நீ நல்ல ஸ்கூலுக்கு போறியா, நல்லா விளையாடினியான்னு சொல்லி நீங்க நிக்கிற உங்களோட ஹைட்டு ஒரு 5 அடினா, குழந்தையோட ஹைட்டு ஒரு 3 அடி தான் வருதுன்னா, நீங்க 5 அடி ஹைட்ல இருந்து நீங்க பேசுனீங்கன்னா அந்த குழந்தைக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாது. கான்டாக்டே பண்ணினாலும் உங்ககிட்ட பேசினாலும் அதனுடைய உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அது வெளிப்படுத்த முடியாது. அதை நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தையின் அனுபவத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும், அது என்ன நிலைமையில இருக்கு அல்லது நன்மை தீமைகளை முழுசா உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னா நீங்க அந்த குழந்தையோட உயரத்துக்கு நீங்க போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம தூக்கி வைக்க கூடாது, அவர்கள் இருக்கிற ஹைட்டுக்கு நீங்க உட்கார்ந்து பேசுங்க, அல்லது முழங்கால் போட்டு குத்தி வச்சு குந்த வச்சு உட்கார்ந்து அவங்ககிட்ட பேசுங்க. உங்க தலையும் அவங்க தலையும் நேரா இருக்கணும், உங்க கண்களும் அவர்கள் கண்களும் நேரா இருக்கணும். அப்படி நீங்க பேசுனீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்வாங்க. குறிப்பா அவங்க போற கடினமான பாதைகளை உங்கள்கிட்ட ஈஸியா ஷேர் பண்ணுவாங்க. தொடக்கத்துல ஷேர் பண்ணலைனாலும் நீங்க அந்த ஹைட்டுக்கு இறங்கி வரும்போது யோசிப்பாங்க, அப்பா என்னை புரிந்து கொள்ளுகிறார், என் தாய் என்னை புரிந்து கொள்ளுகிறான்னு சொல்லி அவர்கள் நண்பர்களை போல பார்த்தவங்க இடத்துல பேசுவார்னு சொல்லி அந்த பேரண்டிங் கவுன்சிலிங்ல அவர்கள் சொல்லுகிறதை நான் பார்த்தேன். இப்ப இத இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அப்ப கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தம்மை தாழ்த்துகிறார்னா என்ன அர்த்தம்? நாம் இருக்கிற நிலைமைக்கு கர்த்தர் இறங்கி வருகிறார். நீங்கள் சிறுமைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்கள் சிறுமையிலே அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் நொறுங்குண்டவர்களாய் இருக்கிறீர்களா? அவர் உங்களுடைய நொறுங்குண்ட நிலைமைக்கு அவர் இறங்கி வருகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்களா? அந்த நிலைமைக்கு கர்த்தர் இறங்கி வருகிறார். இதை சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் ஞாபகத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், தேவன் கிதியோனை சந்தித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கிதியோனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். கிதியோன்ட்ட சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா நீங்க வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. என்ன போட்டு இருக்கு என்றால், அவன் இந்த கிதியோனை கர்த்தர் சந்திக்கிறதுக்கு முன்பாக, கிதியோனை கர்த்தர் சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? அவர் கர்வாலி மரத்திலே கீழே உட்காருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது.
கர்வாலி மரத்தின் கீழாக அவர் வந்து உட்காருகிறார். முதலாவது டைரக்டா போய் கிதியோனை கர்த்தர் பார்க்கல. கிதியோனை ஃபர்ஸ்ட் கர்த்தர் பார்க்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார்? கர்வாலியின் மரத்தின் கீழாக அவர் வந்து அமருகிறதே அந்த வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவர் கர்வாலியின் மரத்தின் கீழாக வந்து உட்காருகிறார். அப்படி அவர் உட்கார்ந்த பின்புதான் அவர் அதுக்கப்புறம் தான் கிதியோனை பார்க்க போகிறார். கிதியோனை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். இப்ப இந்த வசனத்தை நீங்க மேலோட்டமா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது நம்முடைய இமேஜ், நம்முடைய மைண்ட்ல என்ன இமேஜ் கொண்டு வரும்னா, ஒரு தூதன் 2 ரெக்கையை கொண்டுட்டு அப்படியே ஒளியுள்ள தூதன் அப்படியே இறங்கி வரணும். அந்த தூதன் பிரகாசிக்கிற தூதனை இறங்கி வந்துட்டு அவன்கிட்ட வந்து சொல்றான், பராக்கிரமசாலியே சொல்றான்னு நம்மளுக்கு நினைப்பு வரும். ஆனா இங்க கர்த்தர் ஒரு தம்முடைய தூதனை போல வந்தாலும் அவர் லிட்டரலா நம்ம எதிர்பார்க்கிறபடி பிரகாசிக்கிற தூதனை போல அவர் வரல, ஒரு மனுஷனை போலதான் வந்திருக்கார். ஏன் தெரியுமா? பின்னாடி வசனங்கள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கிதியோன் சொல்றான், நான் உமக்கு பலி செலுத்துகிறேன், நான் உமக்கு அப்பத்தையும் ஆகாரத்தையும் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் அப்பத்தையும் அவனுக்கு அந்த வசனம் சொல்லுது, 18வது வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 6:18 சொல்லுது, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடத்தை விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். அதுக்கு பின்பாக இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 20வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து இந்த கற்பாறையின் மேலே வைத்து அனைத்தை உற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியை புளிப்பில்லாத அப்பத்தை தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பினது. 22வது வசனம் உங்களுக்கு அதை விளக்குது பாருங்க. சொல்லுது, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தருடைய ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அதுவரைக்கும் கிதியோனுடைய பார்வையில அவர் ஒரு தீர்க்கதரிசிய போல இருந்தார். அதுவரைக்கும் கிதியோனுடைய பார்வையில ஏதோ ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கிறாரு, மாம்சீகமான மனுஷன் வந்திருக்கிறாரு நினைச்சார். ஆனா எப்ப அக்கினி இறங்குச்சோ, எப்ப அந்த அக்கினி இறங்கி அந்த அப்பத்தையும் இறைச்சியும் பட்சித்ததோ அப்பதான் கிதியோனுக்கு கண்ணுக்கு தெரியுது, இவர் சாதாரண மனுஷன் அல்ல, இவர் ஒரு தேவ தீர்க்கதரிசி அல்ல, இவர்தான் கர்த்தருடைய தூதனானவர். இது எதற்காய் சொல்லுகிறேன்? எதற்காய் கர்த்தர் இப்படி செய்தார் தெரியுமா? மனுஷனை போல வந்தார். பாத்தீங்கன்னா அவன் கிதியோன் ஒரு பயந்த சுவாபத்தில் இருந்தவன். அவன் போரடிப்பதற்கும் பயந்தவனாய் காணப்பட்டான். மறைவிடத்திலே போரடிக்கிறவனாய் இருந்தான். அவன் சத்துருக்களை பார்த்தாலே நடுநடுங்குகிறவனாய் இருந்தான். அது ஒரு சாதாரண பயந்தாங்கொலி. ஆனா கர்த்தர் அவனை தான் தெரிந்து கொண்டார். அதனாலதான் கர்த்தர் அவன் நிலைமைக்கு இறங்கி வந்தார். அப்ப இங்க பார்க்கிறோம், கர்த்தர் தம்மை பராக்கிரமத்தின் தூதனா வெளிப்படுத்தல, ஒரு மனுஷனை போல இறங்கி வருகிறதை பார்க்க. இது இங்க மட்டும் இல்ல, ஆபிரகாமின் நாட்கள்ல அவன் உஷ்ணமான வேலையிலே வாசல்ல அண்டியிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கேயும் கர்த்தருடைய தூதனானவர் மனுஷனை போல இறங்கி வருகிறார். அதனாலதான் சாராளால நம்ப முடியல. அங்க ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரே, அவர் சொல்றதெல்லாம் நான் நம்ப முடியாதுன்னு சொல்லி அவள் சிரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதன் பின்பாக தான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட இன்னும் அநேக காரியங்களை நாம் பேசுகிறதை பார்க்க முடியும். இதெல்லாம் எதை காட்டுது? கர்த்தர் அவரவர்கள் நிலைமைக்கு இறங்கி வந்து பேசுகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் தம்மை தாழ்த்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இருக்கிற நிலைமையிலே கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வருகிறார். நீங்கள் பயந்த சுபாவத்தில் இருக்கிறீர்களா? கிதியோனுக்கு இறங்கி வந்து கர்வாலி மரத்தண்டையில உட்கார்ந்தது போல உங்களுக்காய் அவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார்.
அல்லது நீங்கள் வேதனையோடு வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு இறங்கி வந்து அவனுக்கு தேவ வார்த்தை மனுஷனை போல கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதுதான் தேவன் தம்மை தாழ்த்துகிறதை காட்டுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, உங்களை நோக்கி பார்க்கும்படி அவர் தம்மை தாழ்த்துகிறார். சரி, இங்க 3 கூட்டத்தாரை சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம். முதலாவது எந்த கூட்டத்தார்? சிறுமைப்பட்டவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அப்ப சிறுமைப்பட்டவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது யார் சிறுமைப்பட்டவர்கள்? இன்றைக்கு அதிகாலையிலே நாம் பார்த்தோம், சிறுமைப்பட்டவர்கள் என்றால் யார்? அதிகாலை ஜெபத்திலே நம்மளால் பார்க்க முடிந்தது, சிறியவன் என்பவன் அவன் அசட்டை பண்ணப்பட்டவன் நாம் பார்த்தோம். ஆனா அது மாத்திரம் அர்த்தம் அல்ல. வேதத்துல சிறுமைப்பட்டவனுக்கு அநேக அர்த்தங்களை வசனம் சொல்லுகிறது. அதுல குறிப்பா 3 விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் என்றால் யார், அல்லது சிறுமைப்பட்டவனுடைய அடையாளம் என்ன என்று நம் வேதத்துல பார்த்தோம்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவனுக்குரிய அடையாளம் என்னவா? அவன் சொல்லுகிறான், நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். இங்கு சிறுமைப்பட்டவனுடைய அர்த்தம் அந்த வசனம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவன் என்பவன் யார்? அவன் கிளேசம் உள்ளவன். இந்த கிளேசம் என்கிற வார்த்தையை குறித்து நான் பொருள் என்ன என்று தேடி பார்க்கும் பொழுது அந்த தமிழ் வார்த்தையினுடைய பொருள் என்ன சொல்லுகிறது என்றால், கதறி அழுகிறவன் என்று அந்த வசனம் அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தமாய் காணப்படுது. அப்ப கிளேசம் உள்ளவன், சிறுமைப்பட்டவன் கிளேசம் உள்ளவன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் வாழ்க்கை கதறி அழுகிற அனுபவத்தில் இருக்கிறவனாய் காணப்படுகிறான். இங்க நகோமி தன் வாழ்க்கையில அழுகிறது தான் அவனுடைய வாழ்க்கையை காணப்பட்டுச்சு. ஏனென்றால் அவள் தன்னுடைய சொந்த தேசத்துல இருக்கும் போது பஞ்சம் வந்துருச்சு. இப்ப பிழைக்கிறதுக்காக வேற தேசத்துக்கு போறாங்க. அங்கேயும் அவனுடைய சொந்த கணவர் இழந்து போயிட்டான். அப்ப அவன் கணவர் இழந்த நாட்கள்ல அவள் அழுகிறவளாய் காணப்பட்டாள். இப்ப 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்கள வளர்க்கணும். அதையும் அவள் அழுகையோடு வளர்க்கிறவளாய், துக்கத்தோடு வளர்க்கிறவராய் காணப்பட்டாள். இப்ப என்ன நடந்துச்சு? அந்த 2 குமாரர்களும் இறந்து போயிட்டாங்க. 2 குமாரர்களும் இல்லாம போயிட்டாங்க. யோசித்து பாருங்க. முதலாவது பஞ்சம், 2வது அவள் துணையாய் நினைத்து யாரை நம்பி வந்தாலோ அவளுடைய கணவன் மறைச்சு போயிட்டான். 3வதாக அவளுடைய சந்ததியை எடுத்து செல்லுகிற, அவளுடைய சந்தானத்தை கொண்டு வருகிற, குறிப்பாய் அவளுக்கு ஆதரவா இருந்த அவனுடைய 2 குமாரர்களும் மரிச்சு போயிட்டாங்க. இப்ப அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. கதறி அழுகிற அனுபவத்தில் தான் காணப்படுகிறாள். இதுதான் சிறுமை. சிறுமைப்பட்டவன் என்பவன் யார்? கிளேசத்தில், மகா கிளேசத்துல இருப்பான். அவனுடைய ஜீவியம் முழுக்க அழுது கொண்டே இருப்பான். அவன் வாழ்க்கை ஒரு கதறி அழுகிற அனுபவத்திலே காணப்படும். அதுதான் சிறுமைப்பட்டவனை காட்டுகிறது. 2வதாக சிறுமைப்பட்டவன் என்றால் யார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் சிறுமைப்பட்டவனுக்குரிய அர்த்தம் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் நடுப்பகுதி இப்படியா சொல்லுது பாருங்க. நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம். 2வதாக சிறுமைப்பட்டவன் என்பவன் யார்? அவன் சத்துருவினால் மேற்கொள்ளப்பட்டவன். அவன் சத்துருவினால் மேற்கொள்ளப்பட்டவன். அதே அதிகாரம் 19வது வசனம் இன்னும் விளக்கமா சொல்லுது பாருங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அவனுடைய ஜாடைகளை சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. ஒரு காலத்துல சர்வ பலன் உள்ளவனா இருந்தவன். எந்த மனுஷனாலும் சரி, எந்த எதிராளியாலும் சரி மேற்கொள்ளப்பட முடியாத மனுஷனாயிருந்தவன். ஆனா இன்னைக்கு எப்படி மாறிட்டான் பாருங்க. அவன் சத்துருக்களினால் அவன் மேற்கொள்ளப்பட்டுட்டான். குறிப்பா சொல்ல போனா அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அவள் என்று சொல்லி இருக்கு. இவள் ஒரு போர் வீராங்கனை இல்ல. தேபாரால போல குதிரையில ஏறவ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஸ்திரீ.
அது வீட்டில இருக்கிற ஸ்திரீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு போகாதவள். ஆனா அவளாலேயே இவன் சிறைபிடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவளாலேயே இவன் சிறுமைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம் என்பது என்ன? இரண்டாவதாக அது சத்துருக்களினால் மேற்கொள்ளப்படுகிற அனுபவம். நம்முடைய பாவத்தை நாம் எதிர்த்து நிற்க முடியாத அனுபவம். நமக்கு வருகிற போராட்டத்தை கண்டு நாம் பயந்து ஒடுங்குகிறோம் அல்லவா? பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறோம் அல்லவா? சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்கிற வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல், சுதந்திரிக்க முடியாமல் நாம் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறோம் அல்லவா? அதுதான் மேற்கொள்ளப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. அதுதான் சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. மூன்றாவதாக சிறுமைப்பட்டவன் என்பவன் யார்? வசனம் சொல்லுது. அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம், அதே 16வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும். உன்னை சிறுமைப்படுத்த எதினால் கட்டலாம். அப்ப மூன்றாவதாக சிறுமைப்பட்டவன் என்பவன் யான்? அவன் ஒரு கட்டப்பட்ட மனுஷன். அவனால் சுயாதீனமா எதையும் செய்ய முடியாது. அவனால யோசித்து எதையும் செய்ய முடியாது. எல்லா விதத்திலும் கட்டப்பட்டவன். தன் கரங்கள் கட்டப்பட்ட அனுபவம், தன் கால்கள் கட்டப்பட்ட அனுபவம். இதை சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு உதாரணத்தை சொல்றார். லாசருவை கர்த்தர் அந்த கல்லறையிலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டார். அவனுடைய அழுகி போன சரீரம் இப்ப புது சரீரமா மாறிடுச்சு. அவன் நாற்றமற்ற சரீரம் இப்ப நாற்றெல்லாம் நீங்கி நல்லா வந்துட்டான். அவன் கல்லறையிலிருந்து வெளியில வந்துட்டான். ஆனாலும் அவன் கல்லறையிலிருந்து வெளியில வந்தாலும் அவனால யாரையும் கட்டி அணைக்க முடியல. அவன் தன்னுடைய சகோதரிகளிடத்தில் அவன் போக முடியல. அவன் தன்னை உயிரோடு எழுப்பின இயேசுவை கட்டி அணைத்து முத்தம் செய்ய முடியல. அவன் யாரோடும் பழக முடியல. காரணம் என்ன? அவன் கல்லறையை விட்டு வெளியில வந்தாலும் அந்த மரணத்தின் சீலை அவனை கட்டி வைத்திருந்தது. அவன் தலைகள் கட்டப்பட்டிருந்தது. அவன் சரீரம் மரணத்தின் சீலையினால் கட்டப்பட்டது. அவன் உயிரோடு வந்துட்டான். ஆனா இன்னும் கட்டப்பட்ட நிலைமை. கர்த்தர் கேட்கிறார், நீங்க இந்த மூன்றில ஏதாவது ஒரு சிறுமைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை ஒரு கிளேசம் என்கிற கதறி அழுகிற அனுபவத்தில் இருக்கா? காலையில தொடங்கினதுல இருந்து நைட்டு வரைக்கும் அழுகிற அனுபவத்துல நீங்கள் காணப்படுகிறீங்களா? நகோமியை போல சொல்றீங்களா, நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், என் கணவனின் அன்பை இழந்து போயிட்டேன், என் பிள்ளைகளின் ஐக்கியத்தை இழந்து போயிட்டேன், எனக்கு எல்லாமே இழந்து போயிட்டேன், என் வாழ்க்கை முழுவதும் கதறி அழுகிற அனுபவம், என் வாழ்க்கை ஒரு கசப்புள்ள அனுபவமாய் மாறிட்டேன் என்று சொல்லுகிறீர்களா? அது சிறுமைப்படுகிறவனை போல நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லது சிம்சோனை அவர்கள் கட்டி வைத்தது போல இன்றைக்கு சத்துருக்களினாலும் போராட்டத்தினாலும் துயரத்தினாலும் பிரச்சனைகளினாலும் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இயேசு சொன்னார், எல்லாம் எனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டுள்ளது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். வியாதி வந்திருக்கா, அதை நீங்க கீழ்ப்படுத்தலாம். போராட்டம் வருதா, அதை நீங்க கீழ்ப்படுத்தலாம். சத்துரு வர்றானா, அவனை நீங்க கீழ்ப்படுத்தலாம். ஏன்னா சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னொன்னு இயேசு சொன்னார், என்னை காட்டிலும் அநேக அற்புத அடையாளங்களை என்னை காட்டிலும் அநேக காரியங்களை செய்வார்கள். அப்படிதான் இயேசு நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படிதான் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க பாவத்தினாலும் போராட்டத்தினாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒடுங்கி ஒளிந்து கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? தலை நிமிர்ந்து நடக்க முடியல, ஃப்ரீயா வெளியில போக முடியல, வெட்கத்தினால் உங்கள் முகங்கள் மூடப்பட்டுள்ளதா? அல்லது நான் கடைசிய பார்த்தது போல கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? வார்த்தையை கேட்கும் போது, ஜபத்துக்கு வரும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது கல்லறையை விட்டு வெளியில வர்றீங்க. வசனத்தை கேட்கும் பொழுது உயிரோடு உங்க ஆவி எழுப்பப்படுது. ஆனா அதுக்கப்புறம் அதனால எந்த கிரியையும் இல்லை.
அந்த வசனம் அப்படியே மறைந்து போகிறது. அந்த வசனத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியலை. மாதம் மாதம் வாக்குத்தத்தத்தை பெறோம், ஆனா அந்த மாதம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியல. அநேக தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது உங்களை உயிர்ப்பித்திருக்கிறது, ஆனால் அதை சுதந்திரிக்க முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? எதையும் கர்த்தருக்காய் செய்ய முடியல, வாழ்க்கையில முன்னேறி வர முடியல, பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய முடியல, உங்கள் ஜாவிக்குரிய ஜீவியத்துக்காக எதையும் செய்ய முடியல. ஏதோ விதமான கட்டுகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதை போல் நீங்கள் காணப்படுகிறீர்களா? இது எல்லாமே சிறுமைப்பட்டவனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. ஆனால் வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 9:12 சொல்லுகிறது. அவர் அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களின் கூப்பிடுதலை அவர் மறவார். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை நோக்கி பார்க்கும்படி உங்களுடைய நிலைமைக்கு அவர் இறங்கி வருகிறார். நீங்கள் இருக்கிற வீட்டிலே அவர் இறங்கி வருகிறார். நீங்கள் மறைந்து கொண்டிருக்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிறார். கிதியோனுக்கு இறங்கி வந்தது போல இன்னைக்கு கர்த்தர் இறங்கி வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவனுடைய கூக்குரலை நான் மறக்கிற தேவன் அல்ல, உன் கூப்பிடுதலை நான் மறந்து போகவில்லை. என் சமூகத்துல வந்து ஜெபித்தீர்கள் அல்லவா, என் சமூகத்துல வந்து உங்களுக்கு கூக்குரலிட்டீர்கள் அல்லவா, நான் உங்களை மறவாத தேவனாய் காணப்படுகிறேன். அதனால உங்களை நோக்கி பார்க்கிறேன். அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க, சிறுமைப்பட்டவனின் கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவார். நம்ம நினைச்சிருக்கலாம், கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதிலே கொடுக்கல, என் கூப்பிடுதலுக்கு பதிலே கொடுக்கல, என் கண்ணீர் அவர் காணாத தேவனை போல இருக்கிறார், அவர் தம் முகத்தை எனக்கு மறைத்திருக்கிறார், மேகங்கள் அவருடைய முகத்தை எனக்கு மறைத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த கர்த்தர் என்ன சொல்றனா, உன் கூப்பிடுதலை நான் மறவாத தேவனாய் வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், நான் அவர்களுக்கு இறங்கினது போல உன் கூக்குரலுக்கு நான் இந்த இரவு நேரத்தில் இறங்குகிற தேவனாய் காணப்படுகிறேன். இது யாருடைய வாழ்க்கையில நடந்துச்சு? யாருடைய வாழ்க்கையில கட்டப்பட அனுபவத்துல இருந்து, மேற்கொள்ளப்பட்ட அனுபவத்திலிருந்து, கிளேசத்தில் இருந்த மனுஷனையோ மனுஷிக்கு கர்த்தர் கூப்பிடுதலுக்கு மறவாத தேவனை இறங்கி வந்தார். யாருடைய வாழ்க்கையில? வேத வசனத்துல ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால், வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்க முடியும். யார் அந்த ஸ்திரீ? ஆகார். ஆகாரினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது அவர் மேற்கொள்ளப்பட்டார். யாரால? சாராளால மேற்கொள்ளப்பட்டார். அவர் ஒரு வேலைக்காரி, அவள் ஒரு வேலைக்காரி ஸ்திரீ. ஆனா சாராளுக்கு குழந்தை இல்லாததுனால இப்ப சாராள் என்ன செய்கிறாள்? அவளை வைத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான். என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான்? எனக்குத்தான் குழந்தை இல்லையா, அல்லது என் கணவனுக்கு குழந்தை கொடுக்க பாக்கியம் இல்லையா? ஏன்னா வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். வசனம் சொல்லுது, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து அதுக்கு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 16:1 அப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் வசனம் சொல்லுது, ஆபிரகாமினுடைய மனைவியாக சாராய் பிள்ளை இருந்தது, எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண்ணை அவளுக்கு இருந்தாள். கரெக்டா? அந்த அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறாள்? எனக்குத்தான் பிள்ளை இல்லை, நீ இந்த அடிமை பெண்ணிடத்தில் சயனித்து அவளுக்கு பிள்ளை பிறப்பதாக என்று சொல்லி அந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆனா அங்க கொடுக்கிறது பார்ப்பதற்கு அவள் ஒரு பிள்ளை பெற வேண்டும், பிள்ளையை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கொடுக்கிறது போல இருக்கலாம். ஆனா பின்பாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் 16:4 சொல்லுகிறாள், சாராள் சொல்லுகிறாள், ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தன் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். உடனே சாராளுடைய வார்த்தை என்னவாய் மாறுது பாருங்க, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். இங்க செஞ்சது எல்லாமே சாராள். சாராள் தான் அங்கு இழுத்து விடுகிறான், சாராள் தான் தவறான வழியை காண்பிக்கிறான். ஆனா சொல்ற வார்த்தை என்ன பாருங்க, உன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு, நீதான் போய் அந்த காரியத்தை செய்தாய்,
அது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியா சொல்லுது, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில் நியாயம் தீர்ப்பாராக. இங்கு யார் மேற்கொள்ளப்படுகிறாள்? சாராள் ஆகாரை மேற்கொள்ளுகிறார். ஆகார் தன் வேலையை பார்த்துட்டு அடிமை பெண்ணா இருந்தவளை இப்ப அவள் என்ன செய்கிறாள்? அவளை கடினமான வழிகளிலே நடத்துகிறார். ஆபிரகாம் சொல்லிட்டான், எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நீ எப்படி நடத்தணுமோ, அவள் உன்னை அடிமை பெண், நீ எப்படி நடத்தணுமோ நடத்து. இப்ப கற்பம் தரித்த கற்பனையா இருக்கிற ஒரு பெண்ணை சாராள் என்ன செய்கிறாள்? கடினமாய் நடத்துகிறாள். அவள் முதலாவது ஆகார் சாராளினால் மேற்கொள்ளப்பட்டாள். இரண்டாவது ஆகார் சாராளினால் கட்டப்பட்டாள். எப்படி கட்டப்பட்டால்? கடினமாய் நடத்தப்பட்டாள். மூணாவதாக அந்த வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 16:6 சொல்லுது, கடைசி வார்த்தை சொல்லுது, சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இது எதை காட்டுது? கதறி அழுகிற அனுபவத்தை காட்டுது. இப்ப இந்த மூணு விதமான சிறுமைப்படுகிற அனுபவமும் ஆகாருக்கு வருது. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? ஆகாரை கண்ணோக்கி பார்த்தார். ஆதியாகமம் 16:13 சொல்லுது பாருங்க, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேனே அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அந்த ஆகார் ஒடுக்கப்பட்டோம், மேற்கொள்ளப்பட்டோம், கதறி அழுது ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அனுபவத்தில் இருந்த ஆகாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அவளுடைய பிள்ளையின் சத்தத்துக்கு கர்த்தர் இறங்கி வந்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எந்த சிறுமையில இருந்தாலும் சரி, எந்த விதமான காரியத்தினால் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க எல்லாராலும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை கதறி அழுகிற அனுபவத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாருக்கு கண்ணோக்கி பார்த்த தேவன் இன்றைக்கு உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் தம்மை தாழ்த்துகிறார். அவர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். இதனால ஆகாருக்கு என்ன நடந்துச்சு? அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாள், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். கர்த்தர் ஆகாரின் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். என்று உங்களுடைய சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டதனால என்ன நடக்குது? அவளுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். இந்த குமாரன் என்பது என்ன? பிறக்க போகிற ஆண் பிள்ளை என்பது என்ன? அதுதான் ஜெயங்கொண்ட ஜீவியத்தை காட்டுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ஆண் பிள்ளை ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு உங்கள் அங்கலாய்ப்பை நோக்கி பார்க்கிறார். அவர் தம்மை தாழ்த்தி உங்களுக்கு இறங்கி வருகிறார். இதனால் அவர் உங்கள் அங்கலாய்ப்பையும் உங்களுடைய கிளேசத்தையும் உங்களுடைய அழுகையும் கண்ணீரையும் கர்த்தர் கண்டு அவர் கண்ணோக்கி பார்த்து அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இனிமேல் நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் அல்ல, இனிமேல் நீங்கள் கிளேசம் உள்ளவர்கள் அல்ல, இனிமேல் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, இனிமேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களும் அல்ல, நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் மாறுகிறீர்கள். ஜெயம் கொண்டவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் என்பதை போல நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். முதலாவதாக நம்மை தாழ்த்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டவனை ஜெயங்கொண்டவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த கிருபை இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நோக்கி பார்த்தார். யாரை நோக்கி பார்க்கிறார்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவியில் நொறுங்குண்டவனை நோக்கி பார்த்தார். ஆவியில் நொறுங்குண்டவன் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது நொறுங்குண்டவன் என்றால் என்ன அர்த்தம்? நொறுங்குண்டவன் என்பதை குறித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான்
அது நம்முடைய வாழ்க்கையில இருக்க என்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்ப நொறுங்குண்டவனுடைய அனுபவம் என்ன அல்லது அவனுடைய அடையாளம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்கொண்டு பிடிபடுவார்கள். சிக்கொண்டு பிடிபடுவார்கள். நொறுங்குண்டவனுடைய அனுபவம் என்பது என்ன? அவன் சிக்கொண்டு பிடிபடுகிற அனுபவத்திலே காணப்படுகிறான். சிக்கொண்டு பிடிபடுதல் என்றால் என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் வசனத்துல ஸ்னேர் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அவர்கள் ஸ்னேர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் கண்ணியிலே மாட்டிக்கொள்ளுகிறதை காட்டுகிறது. ஒரு வேடன் ஒரு மிருகத்துக்கு எப்படி ஒரு வளவிருச்சு, ஒரு வேடன் ஒரு பறவைக்கு எப்படி வளவிருச்சு பிடிக்கிறானோ அதே போல் சிக்குண்டு பிடிபடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. சிக்குண்டு பிடிபடுகிறதுனா ஈஸியா எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, காட்டுல முயலை பிடிக்கிறதுக்கு கண்ணி வைப்பாங்க. இந்த முயலை பிடிக்கிறது கண்ணி வச்சுட்டு அவங்க பக்கத்திலேயே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நைட்டு போவாங்க. நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நல்லா இருட்டானதுக்கு அப்புறம் மெதுவா போவாங்க. போயிட்டு ஒரு கண்ணியை வச்சுட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா சாயங்கால நேரத்துல சில பேர் வைக்கிறது உண்டு. போய் சாயங்கால நேரத்துல போய் அந்த கண்ணியை வச்சிருவாங்க. அது ஒரு வலை மாதிரி, ஒரு சுருக்கு மாதிரி இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதுல ஒரு ஆகாரம் இருக்கும். இந்த முயல் பழ சாப்பிட்டுச்சு, இல்லைன்னா அந்த வழியா முயல் ஓடுச்சுன்னா இந்த வலையில போய் அந்த கால் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வலையை வச்சுட்டு அவங்க அங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க, வந்துருவாங்க. வந்துட்டு அடுத்த நாள் காலையில போவாங்க. அடுத்த நாள் அதிகாலையிலயும் போக மாட்டாங்க, கொஞ்ச நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாதான் போவாங்க. அது எப்படி போவாங்கன்னா, முயல் பிடிக்கிறதுல 2 விதத்துல இது ஒரு விதம். எனக்கு தெரிந்த விதத்துல இது ஒரு விதமாய் காணப்படுகிறது. அவங்க காலையில கொஞ்ச நேரம் கழிச்சு பகல் நேரத்துல போவாங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்கிற வலையில ஏதாவது மாட்டி இருக்காங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வேடன் நைட்டு முழுக்க அங்க கிடையாது. அந்த பிடிக்க வர மனுஷன் நைட்டு முழுக்க கிடையாது. ஆனா அந்த முயல் பிடிபட்டு இருந்தா தப்பிச்சு இருந்திருக்கும், வலையில இருந்து தப்பிச்சிருக்கும். ஆனாலும் அந்த முயலால அந்த கண்ணியில இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அங்கு போட்டிருந்த அந்த சுருக்கு இருக்கு பாத்தீங்களா, அது காலில மாட்டின உடனே அதால அவுக்க கூட முடியாது. கொஞ்ச நேரம் துடிச்சு பார்க்கும், இழுத்து பார்க்கும், சண்டை போட்டு பார்க்கும், கதறி பார்க்கும். அப்படியே சண்டை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அது மயங்கி அங்கேயே விழுந்துரும். அது இனிமே எனக்கு தப்பிக்க முடியாதுன்னு அது தெரிஞ்சு அங்கேயே மயங்கி விழுந்துரும். அடுத்து எப்ப துடிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, வேடம் வரும்போதுதான் அங்க துடிச்சு எப்படியா தப்பிக்க பார்க்கும். இதுதான் சிக்குண்டு போகிற அனுபவம். சிக்குண்டு போகிற அனுபவம் என்னன்னா, கண்ணியில மாட்டி வேடன் வருவதற்கு முன்பாக தப்பிக்க நினைச்சாலும் தப்பிக்க முடியாத அனுபவம். வலையில சுருக்கு மாட்டி கொள்ளுகிற அனுபவம் தான் சிக்குண்டு அனுபவம். அடுத்த வார்த்தை சொல்லுது பிடிபட்டவன். சிக்குண்டு பிடிபட்டவன். பிடிபட்டவன் என்றால் என்ன? அந்த வலையிலிருந்து தப்பிக்க முடியாததுனால பின்பு வேடன் வந்து அந்த மிருகத்தை எடுத்துக் கொள்ளுவது போல வேடனின் கையிலே மாட்டிக்கொள்ளுவதுதான் பிடிபடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இத வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. சிக்குண்டு பிடிபட்டவன். யார் சிக்குண்ட பிடிபட்டவனா? அவர்களில் அநேகர் இடறி விழுந்து சிக்குண்டு பிடிபட்டவன். இந்த இடறி விழுகிறது என்பது அது இன்னும் அநேக அர்த்தங்களை கொடுக்குது. நிறைய பேர் வந்து ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்த்தா கர்த்தருடைய வழியிலிருந்து இடறி விழுகிறத சொல்லுவான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அந்த இடறி விழுகிறது என்பதுனா தவறி விழுகிறதை காட்டுது. தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாத அனுபவம். அதனால என்ன நடக்கும்? குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும். குடும்பத்துல ஒரு பெரிய பெருங்காட்சி அடிக்கும். அவங்க வாழ்க்கையில பெருங்காட்சி வரும் அல்லது போராட்டம் வரும். அந்த போராட்டத்துல இருந்து மீள முடியாத அனுபவம். ஆனா போய் மாட்டினது எப்படி? தெரியாம இடறி விழுந்த அனுபவம். கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்குண்டவனுடைய ஜீவியம் இப்படிப்பட்டதுதான். அவன் வலையில மாட்டினாலும் தப்பிக்க முடியாது. அவன் வேடனின் கையிலே பிடிபட்டவனாய் காணப்படுகிற அனுபவம். அதுதான் முதலாவது நொறுங்குண்ட அனுபவத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக நொறுங்குண்ட அனுபவம் என்பது என்ன? எரேமியாவின் புஸ்தகம்
30வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். நொறுங்குதல் என்பது என்ன? அது ஒரு வேதனையின் கூக்குரலின் சத்தம். வேதனையின் கூக்குரலின் சத்தம். நொறுங்குண்டவனுடைய ஜீவியம் அவன் கூக்குரலிடுகிறவனாய் காணப்படுவான். இத சின்ன விஷயத்துல நாம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த நெருப்புல தீ காயப்பட்டவங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 90% 95% எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு சில மணி நேரங்கள்ல வேதனைப்பட்டு மரிச்சு போயிடுவாங்க. ஆனா இத 40% தீ போன் உள்ளவங்க, அதாவது ஃபயர் போன் உள்ளவங்க, அந்த தீ காயப்பட்டவங்க 60%, 60% சரீரம் அப்படியே அந்த அந்த சதையெல்லாம் லைட்டா வெந்திருக்கும். அவங்க ஜீவியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க படாத வேதனையப்படுவாங்க. அவங்களால எஞ்சும் போகவும் முடியாது, அதுல இருந்து வெளியில வரவும் முடியாது. அது தானா அது குணமாகிற வரைக்கும் அது அப்படியே இருப்பாங்க. அந்த சரீரத்துக்கு உங்களால களிம்பும் போட முடியாது. ஏன்னா அந்த சரீரத்தை நீங்க தொட்டாலே அந்த தோல் அப்படியே உறிஞ்சுக்கிட்டு வரும். மேல எந்த கிரீமும் உங்களால போட முடியாது. கூல் பண்ணுவதற்கு எதையுமே பண்ண முடியாது. அந்த வேதனை அவங்க அனுபவிச்சே ஆகணும். இதுதான் அந்த வசனம் சொல்லுது, வேதனையின் கூக்குரல். அவங்க சத்தம் ஓலமிடுகிறதை போல இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில வந்த வேதனையினால உங்க வாழ்க்கை எப்பொழுது கூக்குரல் இடுகிறதை போல இருக்கிறதா? எப்போது குமுறிக்கொண்டே இருக்கிறீர்களா? எப்போது கதறிக்கொண்டே இருக்கிறீர்களா? இந்த கதறுகள் அவங்ககிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அவங்க பார்ப்பதற்கு நல்லா இருப்பாங்க. லைட்டா அவங்ககிட்ட போய் லைட்டா பேச ஆரம்பிச்சீங்கன்னா போதும், அவங்க சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் நடந்ததை நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவா தான் பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில வந்த சண்டை, அவங்க வாழ்க்கையில வந்த வேதனை, அவங்க வாழ்க்கையில வந்த போராட்டம், அதுக்கு இடையில நடந்த நன்மையை பத்தியே பேச மாட்டாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அல்லவா, அந்த கொஞ்சம் சந்தோஷத்தை பற்றியே பேச மாட்டாங்க. அவங்க வாயை திறந்தாலே எல்லாமே வேதனையின் வார்த்தையும் நெகட்டிவான வார்த்தை தான் இருக்கும். அதுதான் வேதனையின் கூக்குரலை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நொறுங்குண்டவனுடைய ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நீங்க எப்ப பார்த்தாலும் வேதனை அனுபவிக்கிறவர்களாய், கூக்குரல் இடுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்களா? அது நொறுங்குண்டவனுடைய ஜீவியத்தை காட்டுகிறது. மூன்றாவதாக, நொறுங்குண்டவன் என்பவன் யாரா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எரேமியா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, நொறுங்குண்டு போனார்கள், அவர்களுக்கு மிகுதியான கொள்ளையடித்து. அதுக்கு மேல் வசனம் இப்படியே சொல்லுகிறது, பலங்கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். திரும்ப எழும்பாதபடி, திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். இந்த நொறுங்குண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களால திரும்ப எந்திக்கவே முடியாது. ஒரு கடன் பிரச்சனை மாட்டிட்டா அதுல இருந்து அவங்களால வெளியில வரவே முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டாங்கன்னா அதுல இருந்து என்னதான் அவங்க முயற்சி பண்ணினாலும் சரி, என்னதான் அவங்க நல்ல நிலைமைக்கு வர பார்த்தாலும் அவர்களால் வெளியில வரவே முடியாது. இதுதான் நொறுங்குண்டவரின் அனுபவம். முற்றிலும் முறியடிக்கப்பட்டதை காட்டுகிறது. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, திரும்ப பலன் கொள்ள முடியாதபடி முறிந்து விழுந்தார்கள். திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். அதுதான் நொறுங்குண்ட அனுபவம். திரும்ப என்னதான் அவங்க பிளான் போட்டாலும் சரி. இதுக்கு சின்ன உதாரணம், எனக்கு தெரிந்த உதாரணத்தை நான் சொல்லணும்னா, இந்த மொபைல் போன்ல நோக்கியாவை குறிச்சு நீங்க பார்க்க முடியும். நோக்கியா போன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1100 சொல்லி ரொம்ப ஃபேமஸான மொபைல். நான் சின்ன பிள்ளைல இருக்கும் போதெல்லாம், ஒரு 6th 7th படிக்கும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொபைல் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த மொபைல் ரொம்ப ஃபேமஸ், டிமாண்ட் இருக்கு. ஏன்னா அதுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து கீழே பட்டாலும் உடையாது. நோக்கியா என்றாலே, நோக்கியா மொபைல் என்றாலே அந்த நாட்கள்லயும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி, பேட்டரி பேக்கப்புக்குன்னு அது கொடுக்கப்படுறது. அது பேட்டரி ஈஸியா ட்ரெயின் ஆகாது. ரெண்டாவது, அந்த மொபைல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரு கட்டம் வந்துச்சு,
எல்லா மொபைலும் ஆண்ட்ராய்டு என்கிற சாப்ட்வேர் தேடி போகும்போது நோக்கியா விண்டோஸ் என்கிற சாப்ட்வேருக்கு போச்சு. அன்னைக்கு விழுந்ததுதான் நோக்கியா. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ மாடல்ஸ் அவங்க ட்ரை பண்றாங்க, எத்தனையோ மாடல்ஸ் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களால எஞ்சி வர முடியல. ஒரு காலத்துல டாப்ல இருந்தாங்க ஆப்பிள் போனு, இது எல்லாத்துக்கும் மேல நோக்கியா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் காட்டிலும் அதல பாதாளத்தில் இருக்கிறது அந்த கம்பெனி தான். சைனா கம்பெனி கூட அவங்களை அடிச்சு மேல வந்துட்டாங்க, அவங்க இன்னும் கீழே தான் இருக்கிறாங்க. இதுதான் நொறுக்கப்படுகிற அனுபவம். ஒரு காலத்துல டாப்ல இருந்துட்டு இன்னைக்கு அதல பாதாளத்துல விழுந்துட்டு அதுல இருந்து எந்திக்க முடியாத அனுபவம் தான் நொறுக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப நொறுக்கப்படுகிறது என்பது முதலாவது சிக்குண்டு பிடிபிடுகிற அனுபவம், இரண்டாவது வேதனையினால் கூக்குரல் இடுகிற அனுபவம், மூன்றாவதாக எழுந்திருக்க முடியாதபடி விழுந்து போகிற அனுபவம். இந்த நோய் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்துதான் சொல்றாரு, அவர் ஆவியிலே நொறுங்கட்டும். இது சரீரத்திலே நொறுங்குண்டவனை குறித்து சொல்ல, ஆவியிலே நொறுங்கட்டும். ஆவியிலே சிக்குண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயஜீவியம் வாழ முடியாததை கண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போய் இன்னும் திரும்பியும் இன்னும் ஆதியில இருந்த வல்லமையை பெற முடியாமல், ஆதியில இருந்த கிருபையை பெற முடியாமல் அப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறார். அதை குறிச்சு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அது என்னவாம், அப்படிப்பட்ட ஆவியில நொறுங்குண்டவனை குறிச்சு ஒரே வார்த்தையில கர்த்தர் சொல்றாரு பாருங்க. எசேயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தையின் கடைசி பகுதி சொல்லுது, நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்டவனுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். இங்கு சொல்லப்படுகிற இருதயம் என்பது மனுஷனுடைய அந்த எழுத்தின்படி இருக்கிற இருதயம் இல்லை. எழுத்தின்படினா நம்ம கண்ணால எதை பாக்குறோமோ அதுதான் எழுத்தின்படி. அப்ப நம்ம கண்ணால பாக்குற அந்த இருதயத்தை குறித்து சொல்ல, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இருதயம் என்பது ஆவிதான். ஏன்னா சில இடங்கள்ல வேதத்துல அநேக இடங்கள்ல ஆவியும் இருதயம் என்கிறது இன்டர்சேஞ்சபிளா வந்திருக்கும். ஆவின் வர்ற இடத்துல கர்த்தர் இருதயம்னு போட்டிருப்பார், இருதயம் வர்ற இடத்துல கர்த்தர் ஆவின் போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அங்கு இருதயம் உயிர்ப்பிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த இருதயம் செத்து போச்சு, அந்த ஆவி மரித்து போனது. அந்த நொறுங்குண்ட ஆவி என்பது என்ன? அது மரித்து போன நிலைமையில் இருக்கிறதை காட்டுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை இன்றைக்கு நோக்கி பார்க்கிறபடினால், அவர் தம்மை தாழ்த்துகிறபடினால் அங்க என்ன நடக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இது என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? அவர் தம்மை தாழ்த்தி உங்களை நோக்கி பார்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்க நொறுங்குண்டவனை போல காணப்படுகிறீர்களா? இன்னைக்கு விழுந்துட்டு இன்னும் எந்திக்க முடியாம இருக்கிறீங்களா? வேடனின் கையில மாட்டிக்கொண்ட மிருகத்தை போல, பறவையை போல நீங்க இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை ஒரு வேதனின் கூக்குரலை போல இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் அருகிலே இன்றைக்கு இறங்கி வருகிறார். நொறுங்குண்டவனுடைய இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் உங்க பக்கத்துலதான் இருக்கிறார். அவர் உங்க பக்கத்துலதான் இருக்கிறார். இது யாருடைய வாழ்க்கையில வேதத்துல எந்த ஒரு மனுஷனை நீங்க உதாரணமா இதை பார்க்கணும்னா, நொறுங்குண்ட ஆவியை உடைய மனுஷனுக்கு ஒரு உதாரணத்தை வேதத்துல இருந்து பார்க்கணும்னா நிறைய தேவ பிள்ளைகளை நம்ம பார்ப்போம். ஆனா வசனம் ஒரு மனுஷனை குறிச்சு காட்டுது. யார் என்றால் லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் தூரத்திலே நின்று. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஆயக்காரன் என்று சொல்லி இருக்கு. ஆயக்காரன் என்று சொல்லி இருக்குது. இந்த ஆயக்காரன் என்பவன் யார்? அவன் தான் வரி வசூலிக்கிறவன். சின்ன உதாரணம்னா சகையை போல இருக்கிற மனுஷர்கள், அநியாயமாய் வரி வசூலிக்கிறவங்க. அவங்க ரோம ராஜ்யத்திற்காய் வேலை செய்யறவங்க. யூதர்கள் பார்வையில அவர்கள் பாவிகள், அவர்கள் ஒரு புறஜாதிகள், கர்த்தரால் வெறுக்கப்பட்ட மனுஷர்கள். இவங்களை பார்த்தாலே யூதர்கள் வெறுத்து ஒதுக்குவாங்க. அப்படி டாக்ஸ் கலெக்டராய்
வரி வசூலிக்கிறவனா இருந்த ஆயக்காரனை குறிச்சு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சான். காரணம் என்ன? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 13வது வசனம் லூக்கா 18:13 சொல்லுது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. இதுதான் ஆவியிலே நொறுங்குண்ட நிலைமையை காட்டுகிறது. அவன் பாருங்க, விழுந்து போனவன், அவன் ஒரு ஆயக்காரன். அவனுடைய வாழ்க்கை ஒரு அநியாயம் நிறைந்த கூக்குரலின் வாழ்க்கை. அவன் வேடனின் கையில பிடிபட்டது போல ரோம ராஜ்யர்களினால் பிடிபட்ட மனுஷன். ஆனா அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் என்ன சொல்லுகிறான்? வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்க முடியாம தன் மார்புல தட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தட்டி தன் வியாகுலத்தினால அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவன் அல்லவா இவன் நீதிமான ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் அல்லவா நீதிமானாக்கப்பட்டு திரும்பி போனான். நொறுங்குண்ட மனுஷன் இப்ப காயங்கள் கட்டப்பட்ட மனுஷனாய் திரும்பி போறான். மார்பிலே அடித்துக் கொண்டு அழுது புலம்பின மனுஷன் இப்பொழுது சந்தோஷமான நீதிமானாய் புறப்பட்டு போறான். காரணம் என்ன? அந்த நொறுங்குண்ட மனுஷன் பக்கத்திலே கர்த்தர் இருந்தார். நொறுங்குண்ட மனுஷனுக்கு கர்த்தர் கூட இருந்தார். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் யார்? பரிசேயன். இந்த பரிசேயன் என்பவன் யார்? அவன் தான் தேவனிடத்துல வந்து சொல்றான். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் ஆயக்காரனை போல இல்ல, நான் ஒரு நல்லா ஜெபிக்கிறவன், நான் நல்லா வேதவாசிக்கிறேன் சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்து. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நொறுங்குண்டவர்களா இருக்கிறீர்களா? வேடன் கையில பிடிபட்டவர்களை போல இருக்கிறீங்களா? திரும்ப என் வாழ்க்கையில எழுந்து வர முடியல, என் ஆவிக்குரிய ஜீவியை எழும்ப முடியல. ஒரு காலத்துல நல்லா ஜெபிச்சேன், இன்னைக்கு நல்லா ஜெபிக்க வாஞ்சருக்கான ஜெபிக்க முடியல. ஒரு காலத்துல நல்லா கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தேன், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காலத்துல நான் வேதத்தை வாசிச்சா நிறைய வெளிப்பாடு வந்துச்சு, நிறைய ரகசியங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிற எனக்கு தூக்கம் தான் வருது. இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க நொறுங்கி போயிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியில இருதயத்தில நொறுங்கப்பட்டவனுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். அந்த ஆயக்காரனுக்கு இறங்கி வந்தது போல கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு இறங்கி வருகிறார். நீங்கள் நீதிமானாய் வீட்டுக்கு திரும்பி போக போகிறீர்கள். நீங்கள் கர்த்தரினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் திரும்பி போக போகிறீர்கள். உங்கள் விழுகையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். உங்களுடைய பிடிபட்ட சிக்குண்ட அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். உங்கள் காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். உங்கள் கூக்குரல்கள் இன்றோடு நிறுத்தப்படுகிறது. இதுதான் தேவனுடைய கர்த்தர் தம்மை தாழ்த்தி உங்களை நோக்கி பார்க்கிறதை காட்டுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்துட்டான். இப்ப கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் ஜீவியம் நொறுக்கப்பட்டிருக்கு, என் ஜீவியம் நொறுக்கப்பட்டுள்ளது. இங்க கர்த்தர் நொறுங்கின ஆவிய இருதயம் உள்ளவனுக்கு, நொறுங்கின ஆவியுள்ளவனுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து அவனை நீதிமானா மாத்திரமல்ல, அவருக்கு நோக்கி பார்க்கிறார்னு அங்க என்ன நடக்குது தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், அதாவது பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற நான், உன்னதமான தேவனாகிய நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டை இவர்களின் இருதயங்களை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளின் இடத்தில் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தர் இன்றோடு உங்களோடு வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்றார் பாருங்க, நொறுங்குண்டு பணிந்த ஆவி, அதுதான் ஆயக்காரன். அவன் இருதயம் நொறுங்குண்டுருச்சு. அவன் கர்த்தர் சமூகத்துல தன்னை பணிந்தான், கர்த்தர் சமூகத்துல தன்னை தாழ்த்தினான். இப்ப தேவ சமூகத்துல தாழ்த்துங்க. உங்களுடைய நொறுங்குண்ட நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். அவர் உங்களோடு வந்து வாசம் பண்ணுகிறார். இயேசு சீசர்களோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவர்களுக்கு யாரை குறிச்சும் பயம் இல்லை.
எந்த ஆகாரத்துக்கும் அவர்கள் தவிக்க தேவையில்லை, எந்த ஆதரவுக்கும் அவர்கள் தவிக்க தேவையில்லை. என்றைக்கு இயேசு அவங்களை எடுக்கப்பட்டாரோ அன்னைக்கு தான் அவங்க பூட்டின அறைக்கு போனாங்க. அது வரைக்கும் அவங்க பூட்டின அறைக்குள்ள போகவே இல்லை. அதே போல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தர் இறங்கி வந்தாரு. சீஷர்கள் பலன் கொண்டவர்களாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல நீங்க பணிந்து கொள்ளுங்க. உங்க நொறுங்குண்ட ஆவியை கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க. அவர் உங்கள் சமீபமா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். அவர் உங்களோடு வாசம் பண்ண போகிறார். நீங்க நொறுங்குண்ட இடத்துல இருக்கிறீங்களா, அவர் வந்து தங்க போகிறார். ஒரு ராஜா வந்தால் எப்படி இடம் சீராகுமோ, எப்படி வாழ்க்கை சீராகுமோ, அதே போல் கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறார். இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை தேடி வருகிற தேவனாய் காணப்படுகிறார். நொறுங்குண்டவனுக்கும் சிறுமைப்பட்டவனுக்கும் கர்த்தர் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். அதற்கு எல்லாரும் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிறீங்களா? உங்கள் கதறி அழுகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அல்லது நீங்க மேற்கொள்ளப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்களா? அல்லது கிளேசமுடையவர்களாய் கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். இப்பொழுது கர்த்தர் உங்களை விசாரிக்கும்படி அவர் புறப்பட்டு வருகிறார். அவர் உங்களுடைய சிறுமையை கண்டார். அவர் உங்களுடைய கூக்குறுதலை கண்டார். ஆகாரை கண்ணோக்கி பார்த்த தேவன் அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறதா இருக்கிறார். இப்ப கர்த்தர் ஆண்டவரே, என்னை நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்கு உண்மை என்ன சமூகத்துல தாழ்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் நிலைமைக்கு நீங்க இறங்கி வந்து கை ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஒரு விடுதலையை கிடைக்கும். நீங்கள் இனிமேல் சிறுமைப்பட்டவர்கள் அல்ல, ஒடுங்கி போனவர்கள் அல்ல, நீங்கள் மேற்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, கிளேசமுள்ளவர்கள் அல்ல. கர்த்தர் மாற்றுகிறார். ஆகாரவனாய் மாற்றினது போல கர்த்தர் கொண்டவர்களாய் பெற்றுக் கொள்ளுங்க. வாழ்க்கையில வரட்டும் கர்த்தாவே. சோதரமாண்டவரே, 2வதாய் நாம் நொறுங்குண்டவன் என்பவன் சிக்குண்டு பிடிபட்டான். அவன் வலையிலே மாட்டி வேடன் கையிலே பிடிபட்டான். நொறுங்குண்டவன் என்பவன் வேதனையிலே கூக்குரலிடுகிறவன். நொறுங்குண்டவன் என்பவன் பலத்தோடு திரும்ப எழுப்பக்கூடாதவன். கர்த்தர் சொல்லுகிறான், இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் காணப்படுகிறார். அவர் உங்களோடு வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்க இருக்கிற வீடு நொறுங்குண்ட வீடா, உங்க ஜீவியம் நெருங்குண்ட ஜீவியமா, கர்த்தர் வந்து தங்க போகிறார். நீதிமானை உங்களை மாற்ற உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தின் காயப்படுகிறார். இப்ப கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தரை வரவேற்போமா, வரவேறுங்க. அவர் உங்களோடு வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தரை சோதரிப்போம். சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே, உடைய பிள்ளைகளோடு நீர் வாசம் பண்ணுகிறாய். சோதரமாண்டவரே, இவர்கள் கூக்குரல்கள் நிறுத்தப்படுவதாக. இவர்கள் வேதனைக்கு தப்புவார்களா? இவர்கள் வாசம் பண்ணி விடுதலையாக்கி கட்டையிருக்காய். சோதரம் 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 ஆண்டவரே, ஆயக்காரனை நீதிமானாய் மாற்றினது போல உடைய பிள்ளைகளை நீதிமான்களாய் மாற்றுவீராக. ஆவிக்குரிய தீர்த்தில் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்தக்காய் நன்றி ஆண்டவர். எங்க சமூகத்திலே நாங்கள் இருக்கிற இடத்திற்கு உம்மை தாழ்த்தி இறங்கி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இறங்கி வந்து எங்களை நோக்கி பார்த்து எங்கள் சிறுமையையும் நொறுங்குண்ட ஆவியையும் கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்தினருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகாருக்கு இரக்கம் பாராட்டின கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் இவர்கள் ஜெயங்கொண்டவர்களாய் மாறினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுமைப்பட்டவர்கள் ஜெயங்கொண்டவர்களாய் கர்த்தர் மாற்றின ஸ்தோத்திரம். 2வதாக கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நான் அவர்களோடு வாசம் பண்ணுவேன். அன்றைக்கு ஆயக்காரனாய் இருந்த சகையின் வாழ்க்கையில நீர் வாசம் பண்ணினபடினா அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் ஆபிரகாமின் குமாரனாய் மாறினது போல உடைய பிள்ளைகள் வீட்டிலே ரட்சிப்பு வர
இவர்கள் கூக்குரல்கள் நிறுத்தப்படட்டும், அழுகைகள் நிறுத்தப்படட்டும், சத்ருவினால் மேற்கொள்ளுகிற அனுபவங்கள் நிறுத்தப்படட்டும், நொறுங்குண்ட இருதயத்தை காயத்தை கர்த்தர் கட்டிட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் வந்து வாசம் பண்ணுகிற ஸ்தோத்திரம். இது ஒரு சாட்சியாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிற நன்றி செலுத்துறோம். நீர் எங்களோடு பேசி நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.